guys, welcome back to Lalivino channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுவும் கிளாசிக்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவள் ஆடும்போது எனக்கு ஹாப்பி டியர்ஸ், நான் அழுதுட்டேன், ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசில் கிளாசிக்கல் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் 1 or 2 months தான் போனேன். அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து அப்போட சேலரியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிளாசிக்கல்ன்ற போது அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு மாதம் வந்து காசு கட்டி டான்ஸ் கற்றுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அப்போ வந்து பெரிய ஆளும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளால் முடியுது, நம்ம பசங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசையில் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும். ஸோ நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இது வராது அது வராது, அவங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம விடணும், அதை விட்டுட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. அதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அவங்களுக்கு வருமோ வராதுன்னு எப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம ஒரு இடத்துல போய் விட்டால் தானே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ டான்ஸோ இல்லை சிங்கிங்கோ நம்ம ஒரு இடத்துல விட்டால் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாமல் வீட்லேயே உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு அது வராது இது வராதுன்னு நம்ம எப்படி நம்மளால் வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து பசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கணும். ஒரு சொல்கிற மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிளாஸு இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் விட்டால் தான் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டுங்களா? அது போல் தான் வந்து நான் என்ன நினச்சிட்டேன், இவன் நல்லா வந்து படிக்கிறான், ஸ்டடீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே இவன் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வராது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாள் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப தப்பு. நான் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு சரி அனுப்பி பார்ப்போம் எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு ஸ்டெப் கூட வராது. இன்ஃபேக்ட் நான் ஆடுவேன், நான்னா கூட அவள் ஆட மாட்டாள். சரி நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் வந்து கிளாஸ் சேர்ந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப லைக் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவள் நல்லா வளர்ந்துட்டா. ஜஸ்ட் ஒரு 5 months தான் போனால் சூப்பராகவே நல்லா பிக்கப் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இல்லாத இங்கே வந்து கிளாசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் கிளாசிக்கலுக்கு ஒரு பியூட்டிஷியன் இருப்பாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டா அந்த மேம் வந்து டெமோ கிளாஸ் எடுத்தாங்க, எப்படிலாம் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கிளாசிக்கலான மேக்கப்பும் ப்ளஸ் வந்து என் பொண்ணு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாசிக்கலுக்கு தேவையான மேக்கப்பும் ஹேருக்கும் சேர்த்து எல்லாமே நான் வந்து டேபிளில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன், ஃபேஸ் அண்ட் ஹேருக்கும் சேர்த்து. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணும்போது ஒன்று ஒன்றா தேடிட்டுருக்க தேவையில்ல. நான் இந்த மேக்கப் வந்து 1 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், அப் டு 3:30 வரையும் நான் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பேங்க்ஸ் இருந்தது, ஸோ அதை வந்து 2 சைடாக நான் வந்து பின் வச்சு நல்லா வந்து கிளிப் பண்ணிட்டேன். ஏன்னா மேக்கப் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ நெத்தி சுட்டியும் அவங்க போடணும் சரின்னு சொல்லிட்டு 2 பின் வந்து நான் குத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் அப்ளை பண்ணேன். நான் வீக்கோ டர்மரிக் தான் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். அதுதான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24 hours இருக்கும், ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபும். நீங்கள் ஒரு மேக்கப் வந்து கிளாசிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு கையில் அப்ளை பண்ணாமல் ஒரு மேக்கப் ப்ரஷ் வச்சு ஈவனாக எல்லா ஸ்கின்னுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இல்லைன்னா கையில் பண்ணிங்கன்னா திட்டாக இருக்கும். மேக்கப் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக வாங்காமல் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல ப்ராடக்டாகவே வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அவங்க ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாண்ட்ஸ் பவுட்ரு இல்லை ஏதோ பாண்ட்ஸ் பவுட்ரு பெட்டராக இருக்கும். அதை லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து ஃபேஸில் வந்து
டச்சப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக தெரியும். இந்த பவுட்ரு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மேட் ஃபினிஷ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் தான், மேபெலின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அது இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கண்ணை சுற்றி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஆனால் கிளாசிக்கல்னு வரும்போது ஐ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸோட அந்த இதுவாக இருக்கும்ல அந்த க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுவும் வந்து மேபெலின் ப்ராடக்ட் தான். நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஐ வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கும் ஐக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுட்ரு மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ தான். ஐப்ரோ பென்சில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கின ஐப்ரோ பென்சில் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் எடுத்து அப்ளை பண்ணேன். ஏன்னா இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து காஜலில் இருக்கும்ல, அதை தான் நான் வந்து அப்ளை பண்ணேன் ஐப்ரோஸ்க்கு. அது இன்னும் டார்க்காக இருக்கும். இது வந்து லாங் லாஸ்டிங்கும் வாட்டர் ப்ரூஃபும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷேடு வந்து ரொம்ப டார்க்காக தான் எடுக்கணும். கிட்ஸ் வந்து என்ன வியர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து அவுட்லைன் மேலே கொடுத்துட்டு, இப்போ அவளோட சட்டை கலர் என்னன்னு பார்த்திங்கன்னா பிங்க் வித் கோல்டன் கலரில் வரும் பாவாடை சட்டை. ஸோ நான் அவுட்லைன் வந்து ஐஷேடுக்கு ஒரு கோல்டன் கலரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், நல்லா டார்க் பிங்க் ஷேடு, அதை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட வேணாம். ப்ளஸ் மேக்கப் ரிமூவர் வந்து வைப்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. ஜஸ்ட்டு நம்ம எங்கேயாவது வேறு எங்கேயாவது பட்டாலும் டக்குன்னு அதை தொடச்சிட்டு அந்த இடத்துல வந்து இந்த பட்டி டிங்கரிங் வேலை தான், அதே மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுற்றி அந்த டஸ்ட்டு வந்து அந்த ஐஷேடோட டஸ்ட்டு வந்து ஸ்கின்னில் வந்து கண்டிப்பாக படும். அந்த ஐஷேடு வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து அந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அதுவும் வாட்டர் ப்ரூஃபாக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அழுதாலும் சரி இல்லை கண்ணை போட்டு கசக்கினாலும் சரி எதுவுமே ஆகாது. ஐலைனர் வந்து வச்சோடனே உடனே ட்ரை ஆகுற மாதிரி ஐலைனரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பெருசாக போடணும். கிளாசிக்கல்னாலே ஐ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸில், அதனால் நல்லா பெருசாக ஐப்ரோ வரையுமே நல்லா இழுத்து விடணும். ஸோ சூப்பராக வந்து பாப்பாவும் காட்டினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா தான் வச்சு விடுறேன். மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வாட்டர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கலரில் இப்போ ரெட்டு ஆர் பிங்க் இதுதான் நல்லா ப்ரைட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா ஸ்டேஜில் வந்து அவங்க பண்ணும்போது ஸோ நல்லா வந்து தெரியும். ஸோ ஒரு லிப் லைனர் வச்சு நல்லா ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நல்லா திக்காக இருக்கிற லிப்ஸ்டிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வாட்டர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங் எல்லாமே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கிட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலும் அந்த லிப்ஸ்டிக் வந்து போகாமல் இருக்கும். நான் வந்து பிங்க் ஷேட், அதுவும் டார்க் பிங்க்கில் இருக்கும் அந்த லிப்ஸ்டிக், அதை தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு லிப்ஸ்டிக் வச்சோடனே அந்த ஃபினிஷை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது. என்னால் மேக்கப் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஹேருக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு ஹேருக்கும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹேருக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ பார்த்திங்களா செம்ம க்யூட்டாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பொட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நீட்டு பொட்டு தான் கிளாசிக்கலுக்கு வைக்கணும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு இந்த ராமம் போடுவோம்ல அந்தமாரி போடணும். அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஐலைனர் வாங்கினேன், அதுதான் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வச்சோடனே செம்மையாகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணி சப்பி சீக்ஸும் நோஸுக்கும் கொஞ்சம் ஹைலைட்டராக வந்து நம்ம தரணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷைனி லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கும், நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹைலைட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த
சின்னதில் வந்து கொஞ்சம் பிங்க்காக இருக்கணும். எப்படி சொல்ல, ப்ளஷ் வச்சு நல்லா வந்து சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கையில் வந்து படவே படக்கூடாது. ஸோ ஃபைனலாக லுக் பார்த்திங்கன்னா பாப்பா இப்படி தான் இருந்தாங்க. ஹேருக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஜஸ்ட்டு மேக்கப் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற இடத்துக்கு வந்து நாங்கள் 4:30க்கு வர சொன்னாங்க. நாங்கள் 4 o'clockலாம் கிளம்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம். ஒரு பியோரியான் ஒரு ஸ்கூல் தான். ஸ்கூலில் வந்து ஒரு ஆடிட்டோரியம் வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மேக்கப் பண்ணிவிட்டு கிட்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்திருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஓன் மேக்கப் தான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தாங்க, பார்க்க செம்ம அழகாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு டான்ஸாக வந்து ஸ்டேஜில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. We are thrilled to extend our warmest welcome to you all to the Smegna Arts Annual Day event. இந்த டான்ஸில் லாஸ்ட்டாக ப்ளூ கலர் சாரியில் டான்ஸ் ஆடுறாங்களா, அவங்க வந்து அமெரிக்கன் தான். சூப்பராக டான்ஸ் ஆடிருந்தாங்க. இதுதான் என் பொண்ணோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த டான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் டான்ஸ் செம்ம க்யூட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ்லாம் முடிச்சுட்டு எல்லா பசங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு ரிவார்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக வாங்கிட்டு நல்லா ஸ்மைலி ஃபேஸோடு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடி டான்ஸு ஒரு 50 மெம்பர்ஸ் ஆச்சு ஆடினாங்க. அதில் ஒரு பையன் ஆடினது பெரிய விஷயம். செம்ம க்யூட்டாக ஆடினாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.